உருவாக்கிய சகோதரிகள். இனி விரிவான செய்திகள். கோவையை பெருமைப்படுத்தும் வகையில் கோவை விழா ஒவ்வொரு வருடமும் களைகட்டும். அதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோர்ஸ் நடைபாதையில் 6, 7 ஆகிய 2 தேதிகளில் ஓவிய சந்தையால் ரேஸ்கோர்ஸ் எங்கும் ஓவியங்களின் அலங்காரத்தால் அந்த பகுதியை திருவிழா கோலம் பூண்டது. கோயமுத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஓவிய வீதி என்ற ஓவிய சந்தை துவங்கியது. இந்த ஓவிய சந்தையில் 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரிகளான ஸ்ரீ லயா, ஸ்ரீ லக்ஷயா இருவரும் தான் உருவாக்கிய படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளனர். மிக இளம் வயது படைப்பாளிகளான ஸ்ரீ லயா, ஸ்ரீ லக்ஷயா இருவரின் படைப்புகள் அங்கு வந்த பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்து குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அவர்கள் கூறும்போது, நான் இது இன்ஸ்பயர் ஆனது சின்ன வயசுல இருந்து கிராஃப்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ரீசெண்டாக ஆர்ட் ஸ்ட்ரீட்ஸ் முன்னாடியெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணோம். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் ஒரு இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகி லீவ் நாளில் இதெல்லாம் பண்ணி நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்களா? எஸ் சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இட்ஸ் வெரி நைஸ். யாராவது வாங்கினாங்கன்னா அவங்க வாங்குறப்ப ஹாப்பியாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஸ்ரீலயா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீ டைமில் நிறைய கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நாங்கள் இந்த தடவை ஆர்ட் ஸ்ட்ரீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். தங்களின் பெற்றோர்கள் இருவரும் கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் என்றும், நானும் எனது சகோதரியும் சிறு வயது முதலே என் பெற்றோர்களின் துணையுடன் தாங்கள் இந்த கலைப்பழிவுகளை கற்றுக்கொண்டோம் என்றனர். மேலும் தாங்கள் உருவாக்கிய கலைப்பொருட்களை மக்களின் பார்வைக்கு வைப்பது இதுவே முதல் முறை என்றும், அதற்கு இந்த கோவை விழாவின் ஓவிய நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டோம் என்றனர். வருங்காலத்தில் இந்தியாவின் மிக சிறந்த கலைஞர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தாங்கள் உருவாக்கிய கலைப்படைப்புகளை இந்தியா முழுவதும் நடைபெறும் கலைப்படைப்பு கண்காட்சியில் வைக்க வேண்டும் என்பதே எங்களின் லட்சியம் என்றனர்.